Students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ல டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, அதோட மீனிங், ஃபீச்சர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Deferred revenue expenditure, an expenditure which is revenue expenditure in nature, the benefit of which is to be derived over a subsequent period or periods is known as deferred revenue expenditure. இப்போ செலவு அப்படின்றது ஒரு பிஸ்னஸில் அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராகவே இந்த நேச்சரில் எடுத்துக்கலாம். ஆனால் அதோட பெனிஃபிட் என்னவோ சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ் வரக்கூடிய செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படின்னு வரக்கூடிய இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடில் நடக்கும். ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு வரக்கூடிய நிறைய வருஷத்துக்கு பெனிஃபிட்டு கிடைக்கும். அதை தான் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டில் மொத்தமாக மைனஸ் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. 4 or 5 இயர்ஸ் இல்லை அதோட டியூரிங் பீரியட்ஸ் சப்சிக்வெண்ட் பீரியட்ஸுக்கு மைனஸ் பண்ணிப்பாங்க. த பெனிஃபிட் யூஸ்வலி அக்கர்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 or more இயர்ஸ். இதோட பெனிஃபிட் 2 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை மோர் 4 or 5 இயர்ஸாகவும் இருக்கலாம். இட் இஸ் ஃபார் த டைம் பீயிங் டெஃபர்ட் ஃப்ரம் பீயிங் சார்ஜ்டு அகெயின்ஸ்ட் இன்கம். இந்த டைம் பீயிங்கில் இது வரக்கூடிய வருமானத்தில் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிப்பாங்க. இட் இஸ் சார்ஜ்டு அகெயின்ஸ்ட் இன்கம் ஓவர் எ பீரியட் ஆஃப் சர்டன் இயர்ஸ். ஒரு சில குறிப்பிட்ட இயர்ஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சைடில் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு தோஸ் எக்ஸ்பென்சஸ் விச் வில் பி இன்கர்ட் இன் த current accounting period, but the benefit of the expenses will be applicable over several accounting periods. எக்ஸ்பென்சஸ் என்னவோ கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் நடக்குது, ஆனால் அதோட பெனிஃபிட்ன்றது செவரல் அக்கௌண்டிங் பீரியட்ஸுக்கு பெனிஃபிட் கொடுக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஆன் மார்க்கெட்டிங் ஃபார் லான்ச் நியூ ப்ராடக்ட். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயினாக என்ன தேவைப்படுது? அட்வர்டைஸ்மெண்ட்டு. பப்ளிக் கிட்ட போயிட்டு அந்த ப்ராடக்ட்டு ரீச் ஆகணும். அந்த ப்ராடக்டோட நேமு, குவாலிட்டி, கலரு, பிராண்டு, அதோட பர்பஸ்ஸு, யூசேஜ் இது எல்லாம் போய் பப்ளிக் கிட்ட ரீச் ஆகணும்னா அது மீடியாவிலையோ, நியூஸ் பேப்பர்லேயோ, டிவிலேயோ, நெட்லேயோ, இன்டர்நெட்லேயோ அந்த மாதிரி பப்ளிக் கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸை தான் மெயினாக டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபீச்சர்ஸ். அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் த பெனிஃபிட் ஆஃப் விச் இஸ் டு பி டிரைவ்ட் ஓவர் எ சப்சிக்வெண்ட் பீரியட் ஆர் பீரியட்ஸ். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் இதோட நேச்சரு, ஆனால் பெனிஃபிட் என்னவோ 3 or 4 இயர்ஸ். அதே நம்ம லாஸ்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பார்த்தோம்? இப்போ ரெண்ட்டு, சேலரிலாம் அந்தந்த அக்கௌண்டிங் பீரியட்லேயே பெனிஃபிட்டு அந்தந்த அக்கௌண்டிங் பீரியட்லேயே எக்ஸ்பயர் ஆகிடும். ஆனால் இந்த எக்ஸ்பென்சஸ்ஸு கம்மிங் த சப்சிக்வெண்ட் பீரியட்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். It is not fully written off in the year of actual expenditure. It is written off over a period of certain years. இப்போ எக்ஸ்பென்சஸ் ஒரு கரண்ட் இயரில் நடக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. அந்த 1 lakh அதே வருஷத்தில் ஃபுல் அமௌண்ட்டையும் 1 lakh மைனஸ் பண்ண மாட்டாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. கம்மிங் சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு 10,000 10,000 மைனஸ் பண்ணிப்பாங்க. அதை தான் ரிட்டர்ன் ஆஃப் மீன்ஸ். வாட் இஸ் தட்? எ ரிட்டர்ன் ஆஃப் இஸ் எ ரிடக்ஷன் ஆஃப் த ரெகக்னைஸ்டு வேல்யூ ஆஃப் சம்திங். ரெடியூஸ் பண்ணுவாங்க. சர்டன் இயர்ஸுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. டோட்டலாக மைனஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக
அதை மைனஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பாயிண்ட்டு, த பேலன்ஸ் அவைலபிள் ஆஃப்டர் ரைட்டிங் ஆஃப். சரி, இப்போ ஒரு 1 lakh வந்து ஒரு 10,000 எடுத்து ஃபஸ்ட் இயர் மைனஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எந்த இடத்துலனா இட் இஸ் ஷோன் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்பாங்க. Writing off means that is what is the meaning, actual expenditure minus amount written off. பேலன்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 lakh இல்லையா, அமௌண்ட் ஒரு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 10,000 மைனஸ் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வந்து 90,000 தான் எடுத்துன்னு போயிட்டு அசட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் ட்ரேடிங் P&Lனா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். தென் இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த நோட்ஸில் பார்த்துடலாம். சைடில் நோட்ஸில் deferred revenue expenditure are usually large in amount and benefits are consumed within the same accounting period. யூஸ்வலாகவே இந்த deferred revenue expenditure-ஓட அமௌண்ட்டு லார்ஜாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அதே அக்கௌண்டிங் பீரியடில் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயரு அதுக்கோட ஆடு, அதோடைய ப்ராசஸிங் ஸ்டேஜஸ் அமௌண்ட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஷோன் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் த ரெஸ்ட் இன் ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட். அதில் ஒரு சம் ஆஃப் த பார்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் இருக்கிறத பேலன்ஸ் ஷீட்லேயும் இப்போ தானே பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு 10,000 மைனஸ் பண்ணால் அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும், பேலன்ஸ் 90,000 இருக்குல்ல அதை பேலன்ஸ் ஷீட்லேயும் காமிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும், 2 அக்கௌண்ட்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை காமிக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸிங்கில் தான் மெயினாக வந்து இந்த deferred revenue expenditure-க்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. A company might be pay a large sum of an advertisement but the benefit they may be provide over several years. இப்போ ஒரு வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டா அது so many இயர்ஸ்க்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ செகண்ட் பாயிண்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேஜர் ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னா என்னென்னு பாருங்கள். மேஜர் ரிப்பேர்னா என்னவாக இருக்குன்னா ஸ்பெண்டிங் மணி டு ஃபிக்ஸ் எ செகண்ட் ஹேண்ட் மெஷின் ஆஃப்டர் பர்ச்சேசிங் இட் டு மேக் இட் யூஸபிள். இப்போது செகண்ட் ஹேண்ட் மெஷினரி வாங்குறாங்கன்னா அதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். அதை எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அது யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணணும், ரிப்பேரிங் சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் மேஜர் ரிப்பேரிங் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். அதுவும் ஒன் ஆஃப் த டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 கேட்டகரிஸில் தேர்டு கேட்டகரி டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.